வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ்க்காக நான் மணிகன் இந்த வீடியோவில் C#.netல சீல்டு கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸை ஃபர்தராக டெரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம அந்த கிளாஸை சீல்டு கிளாஸாக மாற்றுறோம். அதே மாதிரி ஒரு மெத்தடை ஃபர்தராக ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அந்த மெத்தடை சீல்டு மெத்தடாக மாற்றுறோம். ரைட், ஒரு கிளாஸ் C1 இன்னொரு கிளாஸ் C2. இந்த C2 வந்து C1ஓட டெரைவ்டு கிளாஸ். ரைட், இப்போ அதை நான் பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணும்போது பில்டு சக்சீடர், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த கலரை பார்த்துக்குங்க. இப்போ நான் அதை சீல்டாக மாற்றுறேன். C1 வந்து சீல்டாக மாற்றுறேன். உடனே இந்த கலர் சேஞ்ச் ஆகுது, அதையும் பார்க்கலாம். அண்டு பில்ட் பண்ணும்போது பில்ட் எரர் வரும். cannot derive from sealed type C1 அப்படின்னு சொல்லி வருது. என்ன மீனிங் அப்படின்னா, சீல்டு கிளாஸ் வந்து கம்பல்சரியாக பேஸ் கிளாஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் டெய்ல் எண்ட் கிளாஸ். அதுக்கு கீழே வந்து டிரைவ் ஆகாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ சீல்டு எடுத்துருவோம். சீல்டு மெத்தடுக்கு போவோம். ஒரு மெத்தட் பப்ளிக் மெத்தட். பப்ளிக் கண்டிப்பாக இது ஓவர் ரைட் பண்ண போகிறோம். அதனால் நான் விர்ச்சுவல் பப்ளிக் void my method. இங்க வந்து console dot right line ஒரு statement my method. ஒரு காப்பி C2ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஓவர் ரைட் பண்ணதுனால விர்ச்சுவல் பதிலாக ஓவர் ரைட். இந்த மை மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இன் C2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ C2க்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். C2 C is equal to new C2. ஓகே, இப்போ நான் கால் பண்ணுறேன் C டாட் மை மெத்தட். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மை மெத்தட் இன் C2, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், பாலிமார்பிசம் கான்செப்ட். ரைட், இப்போ C டாட் மை மெத்தட் அப்படிங்கும்போது இந்த மெத்தட் கால் ஆகும். இதே வந்து நான் C1 வச்சு கால் பண்ணாலுமே எனக்கு இந்த செகண்ட் ஓவர் ரைட் மெத்தட் தான் கால் ஆகும் அப்படின்றது ஓகே. இப்போ இது என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல சீல்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இப்படி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எக்ஸிக்யூட் ஆகும். நான் இன்னொரு கிளாஸ் கொடுக்க போறேன். இன்னொரு கிளாஸ், இது C3, இது C2லேருந்து. ஸோ மல்டி லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். C1லேருந்து C2, C2லேருந்து C3 அப்படிங்கிற மாதிரி. ரைட், இப்போ சீல்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக C3ன்னு வேணால் வச்சுக்கிறேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எரர் வரும். டெய்ல் எண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல அதனால வருதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் C3 கொடுத்தாலுமே கண்டிப்பாக எரர் தான் வரும். ஏன்னா சீல்டு கொடுத்துருக்கேன், ஃபர்தராக ஓவர் ரைட் பண்ண முடியாது. நமக்கு மெசேஜும் அதுதான் சொல்லுது, பிகாஸ் இட்ஸ் சீல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு, எரர் மெசேஜ். ஓகே ரைட், இப்போ நான் ஒரு வேளை சீல்டு இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, C3 வரும். மேபி இதை பிளாக் பண்ணியிருந்தா கூட C2லேருந்து எடுத்துகிட்டு வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட்டாக எது ஓவர் ரைடாக இருக்கோ அது வந்து வரும். இதில் இல்லை அப்படின்னாலும் இதை எடுத்துகிட்டு வரும், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் இங்கே சீல்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மெத்தட் எடுத்துருவோம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபர்தராக நான் வந்து மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, மிஸ்டேக்காக கூட பண்ணிடக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல நான் பிளாக் பண்ணி வச்சிருவேன். மேபி கிளாஸ் டெரைவ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம், பட் இந்த ஸ்டெப் அவ்வளோதான். இதோட இதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம இந்த சீல்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு மெத்தட் வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸு கண்டிப்பாக சீல்டு கிளாஸாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கும்போது கம்பல்சரியாக நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா அதை டெரைவ் கிளாஸ் வச்சு தான் மாற்ற முடியும். ஓகே, ஏன்னா அதில் இருக்க மெத்தட்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா. பட் சீல்டு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் டெரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அதனால அப்ஸ்ட்ராக்ட் வந்து சீல்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக வீடியோ அலர்ட் பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.